இவன் யாருன்னு தானே பார்க்குறீங்க? இவனோட பேர் தான் கவின். இவனுக்கு படம் எடுக்கணும்னு ஆசை. ஆசைன்னு ஒரு வார்த்தையில சொல்லிட முடியாது. அது ஒரு கனவு. அந்த கனவு அடைஞ்சானா இல்லையான்னு தான் இவ்வளோ போராட்டம். வாங்க உள்ள போகலாம். மச்சான் வந்துட்டேன்டா. நீ எங்கே இருக்க? மச்சான் நீ அங்கேயே இரு மச்சான், வந்துடுறேன். சரி. ஹாய்டா. வரதுக்கு எவ்வளோ நேரமாடா? சாரி மச்சான், வர வழி ஃபுல்லாக டிராஃபிக்டா. ஏன்டா காலையிலேயே பச்சை போய் பேசுகிறேன்? சரி விட்றா, வாடா போகலாம். இதான் மச்சான் நம்ம வீடு, வா மேலே போகலாம். என்ன மச்சான், ப்ரொடியூசர்லாம் ஓகே பண்ணிட்டியா? எங்கே மச்சான், நான் சொல்கிற கதைக்கு எவனுமே செட் ஆக மாட்டேங்கிறான். பார்ப்போம். இப்போ ஒருத்தர்கிட்ட பேசியிருக்கேன். யாரா அவனுங்க இன்னும் தூங்கிட்டு இருக்கானுங்க? இவனுங்க இதே தான் மச்சான் பண்ணுறானுங்க. காலேஜை கட்டடிச்சு சாயங்காலம் வரைக்கும் தூங்குறானுங்க. எந்திரா. யாரா இவனுங்க காலங்காத்தாலேயே? பேஷ் பேஷ். சரி மச்சான், நான் போய் ப்ரொடியூசரை பார்த்து வரேன். பைக்கி கொடு. மச்சான் மேலே இருக்கு பாரு, எடுத்துக்கோ. ஹலோ சார், நான் சேலம் வந்துட்டேன். வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறீங்களா? ஓகேப்பா, ஒரு ½ அன் ஹவரில் வந்துடுங்க. ஓகே சார். டாக்டர் என்னாச்சு டாக்டர்? ஒன்றும் இல்லைம்மா, நார்மல் தான், பயப்படாதீங்க. கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுங்க. நர்ஸ் கிட்ட எடுத்துட்டு வாங்க. ஆர் யூ ஓகே நவ்? யார்மா நீ? பயப்படாதீங்க, நான் தான் உங்களை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தேன். என்ன ஞாபகம் இருக்கா? தெரில, ஆனால் அங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. உங்கள் சிஸ்டர் பிரியா இருக்கால்ல? ஆமாம். ஃப்ரெண்டு தான் நான், உங்கள் காலேஜ் ஜூனியர். ஓ ஆமாம்ல. மச்சான் என்ன ஆச்சு? கீழே விழுந்துட்டேன்டா. பாய். வந்த அன்றைக்கே உஷார் பண்ணிட்டியா? அச்சி, ஜூனியர் பொண்ணுடா, அவள் தானே என்னை காப்பாற்றினா. டாக்டர் என்ன சொன்னார்? நார்மல் தான், இன்னைக்கு போயிடலான்னு சொல்லியிருக்காரு. சரி வா போகலாம்.
ஹாய்டா. என்ன ப்ரோ ஆச்சு? கீழே விழுந்துட்டேன்டா. என்ன பலமான சில்லறையா? பார்த்து போலாம்ல. பார்த்துட்டு போனதால தான்டா பலமான சில்லறையே. என்னடி அசியமா ஃபோன்லாம் பண்ணிருக்க? எங்க இருக்கு? உடனே கிளம்பி வா. என்னாச்சு? நீ வா, வந்துட்டு ஒன்று சொல்லணும். சரி இரு வரேன். என்னவா இருக்கும்? சரி போ. சொல்லுடி. இங்க வந்து உட்காரு, நான் வந்துட்டு ஒன்று சொல்லணும். என்னாச்சு? நம்ம காலேஜ் சீனியர் கவின் இருக்காருல்ல? ஆமா, நீ பின்னாடி சுத்திட்டு இருந்தே அவரா? ஆமா, அவரை நான் பார்த்தேன். ஏய் சூப்பர் டி. இப்பயாச்சும் லவ் சொன்னியா இல்லையா? இல்லடி, ஏன்டி? அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் தான் கூட்டிட்டு போனேன் ஹாஸ்பிட்டல். அப்புறம் என்ன ஆச்சு? இப்போ ஒன்றும் இல்லை. என்ன, நாளைக்கு காஃபி ஷாப் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏய் செம்ம சான்ஸ் டி. இப்பயாச்சும் லவ் சொல்லிடு, மிஸ் பண்ணிடாத. பயமா இருக்குடி. பார்த்துக்கலாம்டி. ஹலோ, சொல்லுடா. என்ன 2 டேஸாக ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது? ஆமாண்டி, 2 டேஸ்க்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சு. இப்போ தான் ஃபோன் ஆன் பண்ணேன். டேய், உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒன்றும் ஆகலை. இப்போ அந்த பொடி சட்டை எப்போ ஃப்ரீ ஆப்பான்னு கொஞ்சம் கேட்டு சொல்கிறியா? சரி, கேட்டு சொல்கிறேன். ஃபோன் வைக்காத. அப்படியே 2000 அக்கௌண்ட்டில் தான் சென்ட் பண்ணுறியா? சரி, அனுப்புகிறேன். போகலாமா? ம். ப்ரோ 2 மில்க் ஷேக். ஓகே ப்ரோ. ஹர்ஷா சேரில் செம்ம க்யூட்டாக இருக்கு. என்ன சொல்லுங்க? சேரீல செம்ம க்யூட்டாக இருக்குன்னு சொன்னேன். அது இல்லை. ஹர்ஷா, என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? நீ என்னையை கண்டுபிடிக்கும் போது நான் உன் பேரை கண்டுபிடிக்க மாட்டேனா? என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? சொல்லிடு. சரி, ஓகே. டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ம். ஃபோன் விட்டு போயிட்டாலே. ஹர்ஷா, ஃபோன் விட்டுட்டு போயிட்டேன். ஒருவேளை பார்த்துருப்பானோ? நான் வேணா ட்ராப் பண்ணட்டுமா? ஓகே.
என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? சரி சொல்லிடலாம். ஆக்சுவலி காலேஜ் டைம்லேருந்து ஒருத்தர் மேலே எனக்கு செம்ம லவ். சரி, ஆனால் அதை எப்படி அவர்கிட்ட சொல்கிறதுன்னு தான் தெரியல. இதில் என்ன? ஸ்ட்ரைட்டாக போய் அவன்கிட்டயே லவ் பண்ணுன்னு சொல்லிடு. உன்னை என்ன சின்ன சொல்லுவானா? வில் யூ மேரி மீ? ச்சே, போன வீக் தாண்டி ஒரு பொண்ணை அக்செப்ட் பண்ணேன். கொஞ்சம் மாடி சொல்லியிருக்க வேணா? யாருன்னு கேட்க மாட்டியா? அது எதுக்கு நான் கேட்கணும்? நீ கேட்க வேணாம், உன் ஃபோனில் இருக்கா பார். பறக்கிறனே உயிரில்லா பறவையானே ஆட்டுக்குள்ள நீ வந்தா அழடா அழகானே ஆட்டில் நீதானே உன்னால அற்றக்கானே நீ தூரம் சென்றாலும் உன் பாதைகள் அறிவேனே செடியில பூக்கிற பூ போல தினமும் மலர்கிற உன்னால மனசுல இருக்கிற ஆசை மட்டும் இன்னும் மாறலை. கண்ணாடி பார்வை பார்க்காதடி உன்னால மயங்கி விழுந்த நடி நூலில் விட்ட காத்தாடியா மனசையும் விட்ட நடி உன்னால பறக்கிறனே உயிரில்லா பறவையானே ஆட்டுக்குள்ள நீ வந்தா அழடா அழகானே ஆட்டில் நீதானே உன்னால அற்றக்கானே நீ தூரம் சென்றாலும் உன் பாதைகள் அறிவேனே அடடா அழகிய பிரம்மன் செதுக்கிய சிற்பம் நீதானே ஐயோ சிறந்த கவிஞன் எழுதிய பாடல் கேட்டேன் நானே மின்னும் கண்கள் இனி மட்டும் கொள்வது ஏனடா கவிதை ஒன்று என் கண் முன் வருவதை பாரடா என் காலம் ஓடினாலும் என் காதல் நீதானே என் காதல் உன்னை சேர காத்திருந்தேன் என் வாழ்வின் ஆசையெல்லாம் நீதான் என்று நினைத்தேனே நீ கிடைத்த அந்த பொழுது மறுபடி பிறந்தேனே செடியில பூக்கிற பூ போல தினமும் மலர்கிற உன்னால மனசுல இருக்கிற ஆசை மட்டும் இன்னும் மாறலையே கண்ணாடி பார்வை பார்க்காதடி உன்னால மயங்கி விழுந்த நடி நூலில் விட்ட காத்தாடியா மனசையும் விட்ட நடி உன்னால பறக்கிறனே உயிரில்லா பறவையானே உன்னால பறக்கிறனே உயிரில்லா பறவையானே ஆட்டுக்குள்ள நீ வந்தா அழடா அழகானே ஆட்டில் நீதானே நீ தூரம் சென்றாலும் ஆ இவன் என்ன இங்கே பண்ணுறான்? அதுவும் பொண்ணோட. ஏண்டா நான் உனக்கு பார்த்து பார்த்து பண்ணுறேன், நீ லவ் பண்ணி சுற்றிட்டு இருக்கியா? இருடி, உன்னை எப்படி என் வழிக்கு வர வைக்கணும்னு நல்லா தெரியும். ஹலோ, சொல்லுடி. ஹலோ, எங்கடா? யாரு? ஒரு நிமிஷம். இதான் காஃபி ஷாப்பில். சரி, அந்த ப்ரொடியூசர் உன்னை உடனே கிளம்பி வர சொன்னார். அதுவும் ஆஃப் அன் ஹவரில் உடனே கிளம்பி வா. இதோ கிளம்பிட்டேன். யாருன்னு கேட்குறல்ல. வந்து சொல்கிறேன், நீ கேப் புக் பண்ணி போயிடு. டாட்டா பாய். வந்துடுறேன். ஹாய். இப்போ போனது யாரு? ஏன் ஆளு? எது? உன் ஆளா? ம்,
நான் ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கே வரேன். அவனும் நானும் 6 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் 2 மந்த்தில் எங்களுக்கு என்கேஜ்மெண்ட். அதுவும் இல்லாமல் நான் நினச்சா மட்டும்தான் அவனால் டேரக்டர் ஆக முடியும். என்கிட்ட இருக்க பணத்துக்கு நான் அவனை கண்டிப்பாக டேரக்டர் ஆக்கிடுவேன். ஸோ அவன் லைஃப்பை விட்டு போயிடு. ஏய் நில்றி, என்னம்மா? எங்கடி போயிட்டு வர? மா, ரித்து வீட்டுக்கு தாம்மா போயிட்டு வரேன். சரி, அந்த டேபிள் மேலே ஒரு மாப்பிள்ளை ஃபோட்டோ இருக்கு, பாரு. மா, எத்தனை டைமா சொல்லட்டும் இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணான்னு? எத்தனை நாளைக்குடி இப்படியே சொல்லி ஓட்டுவ? உங்கள் அப்பா வேற அப்பப்போ நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துடுறாரு. அவர் சாகிறதுக்குள்ளே உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. பெத்த பாவத்துக்கு நீ இது கூட பண்ண மாட்டியா? இங்கே பாரு ஹர்ஷா, பையன் ரொம்ப நல்ல பையன், எங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். உன்னை ராணி மாதிரி பார்த்துப்பான். நாங்கள் உன் நல்லதுக்கு தாம்மா சொல்கிறோம். சரிம்மா, பண்ணி தொலைக்கிறேன். ஏய் ஹர்ஷா, நில்லுடி. எதுக்குடி என்ன எல்லாத்துலையும் பிளாக் பண்ணி வச்சிருக்க? என்னதாண்டி ஆச்சு உனக்கு? கவின், இது செட் ஆகாது. நீ என்னை மறந்துடு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இது மறந்துடா? இல்லை, எனக்கு புரியல. ஹர்ஷா, விளையாடாத ஹர்ஷா. கவின், நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். என்னை விட்டுரு ப்ளீஸ். ஏன்டி இப்படி பண்ற? என்னை தொடாது, எனக்கு அருவருப்பாக இருக்கு. உன்னுள் வந்த இணையே காயம் செய்கிறாய். என்னுள் வந்து என்னை துளைகிறாய். உன் காதலை தரவும் எண்ணி மறக்கிறாய். நீரில் விழுந்த நிழலாய் சிதைக்கிறாய். உயிரே உன்னுள் மூழ்கினேன். சிறிதும்